நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த ட்ரில்லிங் மிஷினை வீட்டிலேயே ரெடி பண்ண பார்த்துருக்காரு. ஆனால் ரெடி பண்ண முடியல. அதனால வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஒரு பேட்டரி உள்ள காலி பண்ணி தான் கொடுத்துருந்தாரு. எனக்கு ஒரு பேட்டரி மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ ரெடி பண்ணிடலாம் வாங்க. இந்த மாதிரி பழைய மிஷின்களில் நிக்கல் கித்தமைன் பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த பேட்டரி எடுத்துட்டு நம்ம கிட்ட இருக்க லித்தியம் அயன் பேட்டரியில் 2500 mAh பேட்டரி மாற்ற போகிறேன். இது கூட ஒரு 4S20 ampere பிஎம்எஸும் கனெக்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு பேட்டரி டெர்மினல் ரெடி பண்ணணும். பேட்டரி டெர்மினலுக்கு பழைய பேட்டரியில் இருந்த அதே டெர்மினல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பாசிட்டிவ்க்கு ரெட் கலரும் நெகட்டிவ்க்கு பிளாக் கலர் வயரும் உள்ள ஹாட் ப்ளூ கன் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கான பேட்டரி ரெடி பண்ணியாச்சு. பிஎம்எஸோட கரெக்டாக கனெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேட்டரி பாக்ஸ்ல இது கரெக்டாக உட்காருது. அடுத்து இதுக்கு ஒரு சார்ஜர் வேணும். அந்த சார்ஜர் வெளியிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு லித்தியம் பேட்டரி சார்ஜர் தான். கரெக்டாக சார்ஜ் ஏறினாலும் கரெக்டாக ஆட்டோ கட் ஆஃப் பண்ணிடும். இதுக்கு ஒரு ஃபீமேல் போட்டும் ஹோல்ஸ் பண்ணி இதுவும் கனெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. மிஷினில் போட்டு செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஆகுது. அவருக்கு ஸ்க்ரூ டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டரி டூல்ஸ் ரிப்பேர் பண்ணணும் இல்லை பேட்டரி ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு ஹை போட்டிங்கன்னா நான் மெசேஜ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.